தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு 10 பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் வந்து நார்மல் ஆயிருங்க. சுகர் நார்மல் ஆயிருங்க. நார்மல் ஆயிருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு சுகர் இருக்கு. ஆமாங்க. அந்த சுகரை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு சரி பண்றதுக்கு எவ்வளவு மூலிகை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க. நீங்க நான் சுகருக்கு ஒரு மூலிகை சொல்றேன். ஆமாங்க. அந்த சுகருக்கு மட்டும் இல்ல, அது உடல்ல ஏதாவது தேவையில்லாத கெட்ட கழிவுகள் இருந்தாலோ நச்சு கழிவுகள் இருந்தாயோ அதை சரி பண்ணு சொன்னீங்கல்ல, அது என்ன மூலிகை, எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம்? இது வந்துங்க ஐயா நாட்டு கோவை. இது உங்க கையில இருக்கிற நாட்டு கோவைங்களா? இது காட்டுல இருக்கிற கோவை பழம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பழம் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு 10 பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் வந்து நார்மல் ஆயிருங்க. சுகர் நார்மல் ஆயிருங்க. நார்மல் ஆயிருங்க. ரெண்டாவது இந்த இலைய வந்து இந்த இலைய வந்து சாப்பிட்டோம்னாங்க, அரைச்சு துவையில சாப்பிட்டோம்னா எவ்வளவு நாள் சின்ன வயசுல இருந்து நம்ம உடம்புல நஞ்சான பொருள் கீரையோ இதோ ஒண்ணு உள்ள போயிடுச்சுன்னா, நம்ம தெரியாம உள்ள போயிடுச்சுன்னா, இது தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அதாவது ஒரு 2-3 வேளை சாப்பிட்டாவே உங்களுக்கு உடம்புல இருக்கிற அந்த டாக்ஸ் அதாவது கழிவு எல்லாம் வெளியே போயிருங்க ஐயா. கழிவுலாம் வெளியே போயிடும். எவ்வளவு பெரிய மூலிகை சாப்பிட்டு ஏதாவது எந்த ஒரு பாசனம் சாப்பிட்டு எவ்வளவு பெரிய தொந்தரவு இருந்தாலும் இந்த கோவை இலைய சட்னியை சாப்பிட்டோம்னா உங்களுக்கு அது எல்லாம் வெளியே சரியாகும். எத்தனை வேளை சாப்பிடணும் இது? இது உங்களுக்கு ஒரு வாரம் இல்ல 2 நாள் 3 நாள் சாப்பிட்டாலும் பரவாயில்ல. எப்படி சட்னியா செஞ்சு சாப்பிடணும், எப்படி சட்னி செய்யணும் மக்கள் சொல்லுங்களேன். அதாவதுங்க எப்பவும் போல நம்ம என்ன சொல்றது, இந்த தலையை பறிச்சுங்க சுத்தம் பண்ணி வெங்காயம் மிளகாய் போட்டு எப்பவும் போல உள்ள சட்டியில போட்டு வணக்கி நம்ம சட்னி செஞ்சு அப்படி சாப்பிட்றதா. இப்ப சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு இது சாப்பிட்டா குணமாகும்னு சொன்னீங்களா? ஆமாங்க. சக்கரை நோய் உள்ளவங்க இதை எப்படி பயன்படுத்தும் சொல்லுங்க. சக்கரை நோய் உள்ளவங்க வந்து அந்த கோவப்பழம் இந்த தலையை வந்துங்க நம்ம சாரா எடுக்கணும். ரெண்டையும் வந்து சாரா எடுக்கணுங்க. இந்த பழத்தையும் இந்த தலையும் வந்து சாரா எடுத்து சூடு பண்ணணுங்க. ஓகே. அந்த சாரை மட்டும் புழிஞ்சு சூடு பண்ணணுங்க. ஒரு பானைல சின்ன ஒரு சட்டியில வச்சு சூடு பண்ணணும். லேசா வெதுவெதுப்பா சூடு பண்ணி அதைய வந்து அப்படியே ஆற வச்சு குடிக்கணுங்க. குடிச்சோம்னா உங்களுக்கு சக்கரை நோய் நார்மல் கண் வந்துடும். எவ்வளவு நாள் குடிக்கணும்? உங்களுக்கு ஒரு வாரம் குடிச்சீங்கன்னா ஓரளவுக்கு தெரியுங்க, வித்தியாசம் தெரியும். ஒரு வாரத்துல தெரியும். இது எடுக்கும் போது ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா? எதுவும் வராதுங்க. ஒருவேளை இது எடுக்கும் போது மருந்து மாத்திரைகள் வேற எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். நண்பர்களே, இது இப்ப நான் சாப்பிட போறேன். நண்பர்களே, இது தாராளமா சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த நச்சுக்கழிவுகளை வெளியேற்றக்கூடிய மூலிகை எப்படி இருக்குன்னு சொல்றேன். டேஸ்ட் இது கீரை குழம்பா செஞ்சு சாப்பிடலாம், சட்னியா செஞ்சு சாப்பிடலாம், கீரை பொரியலா, கீரை கூட்டா செஞ்சு சாப்பிடலாம். செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா பைல்ஸ் வந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். வயிறு புண்ணுகிறவங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும். வயிறு புண்களை குணமாக்கும், உடல் சூட்டை தணிக்கும். இந்த இலையை போட்டு கொதிக்க வச்சு தொடர்ந்து காலை மாலை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 21 நாளில் இந்த புரோட்டீன் லீக்கேஜ் ஆகுது இல்லையா, இந்த புரோட்டீன் லீக்கேஜ் ஆகுறது உடனே ஸ்டாப் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை இது. சோரியாசிஸ்க்கும் பயன்படும், சக்கரை நோய்க்கும் பயன்படும். ஐயா சொல்லியிருக்காரு. இது நான் என்ன டேஸ்ட் இருக்குன்னு சொல்ல போகிறேன். கொஞ்சம் கசப்பு சுவையா இருக்கு. இந்த பழம் பாருங்க, நல்லா டேஸ்ட் ஆகுது. சூப்பரா இருக்கு. இதை எப்படிதான் சாப்பிடணும். கொஞ்சம் புளிப்பு, தோர்ப்பு எல்லாம் கலந்துருக்குது. டேஸ்டா இருக்குது. 5 சுவையா இருக்குங்க. 5 சுவை இருக்கும். என்னென்ன இருக்குல்லே, உங்களுக்கும் சக்கரை நோய் இருக்கா ஐயா? வேற என்ன பிரச்சனைக்கு இது பயன்படுத்தலாம்? வேற என்ன நரம்பு சம்பந்தமான நோயை குணப்படுத்துங்க. நரம்பு வாதம் வந்ததுனாங்க இந்த சட்னி சாப்பிட்டு இருந்தோம்னா இந்த வாத நோய்கள், இந்த மூட்டா வீங்கிறது, வயிறு மந்தமா இருக்கிறது, சுவை ஏதாவது பசி இல்லை எனக்கு, குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு நம்ம குழந்தைங்க அடைஞ்சிட்டு இதை தொடர்ந்து சட்னி வச்சு சாப்பிட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்க அருமையாக சாப்பிட்டுட்டு தொடர்ந்து நல்லா சாப்பாடு அதிகமாக எடுத்துக்குவாங்க. இதை நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சுவைன்னு சொல்றீங்களா? பாரம்பரிய சித்த வைத்தியர் நல்லா போட்டு நல்ல மெல்றாரு. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். சாப்பிட்ட அன்னைக்கே உடம்பு குளிர்ச்சி ஆகிறத கண்கூட உணரலாம் இல்லைங்கய்யா? ஆமாங்கய்யா. கொஞ்சம் கசப்பு சுவையா இருக்கும். அதாவது இந்த மணத்தக்காளி கீரை சாப்பிட்றீங்களா, அந்த சுவையா இருக்கும். ஐயா நீங்க சொல்லுங்க, என்ன சுவையா இருக்குது இது? மணத்தக்காளி சுவைங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் லைட்டா துவர்ப்பு, புளிப்பு எல்லாமே இருக்கு. நீங்க சொன்ன பேர் 5 சுவை இருக்கு. ஏன்னா இருக்கல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சக்கரை நோய் உள்ளவங்க தாராளமாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.